Hello friends, welcome to Excel Tamil Today Tips. இன்னைக்கு டிப்ஸ் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க, இந்த வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்துட்டு இல்லை இதில் இல்லாதது உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பேசிக்காக மெர்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மெர்ஜ் செல் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். மெர்ஜ் செல்ஸ் அதாவது ரெண்டு செல்லை எப்படி ஒன்றா மாற்றுறது, ஒன்றா ஜாயின் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட ஃபஸ்ட்டு செல்லில் வச்சுட்டு ஷிஃப்ட்டு, நீங்கள் எந்த செல்லெல்லாம் கிளிக் பண்ணி எடுக்க போகிறீங்களோ அதுக்கு ஷிஃப்ட் வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் மெர்ஜ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் கூகுள்லேயுமே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதோ இந்த மாதிரி ஒரு ஓல்டு ப்ரைஸ் அண்ட் நியூ ப்ரைஸ் ரெண்டு காலம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ப்ரைஸ் அப்படின்றத நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு காலத்துக்குமே ரெண்டு ஹெட்டர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்துலையுமே ப்ரைஸ் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இதை மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரெண்டுத்துலையுமே ப்ரைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே மேலே ஹோம் பேஜில் போனீங்கன்னா, அதாவது மேலே ஹோம் டேப்பில் ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெர்ஜ் அண்ட் சென்டரில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்றதையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்றதையும் நீங்கள் கொடுக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் தான். பட் மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய ரோவாக க்ரியேட் ஆகுமே தவிர வேறு எதுவும் மெர்ஜ் ஆகாது. இதில் மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்றது மெர்ஜ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை சென்டரில் கொண்டு வந்து வச்சிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அலைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தாக்கா இப்போ இதில் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெர்ஜிங் செல் ஒரு வேல்யூ மட்டும் இல்லாமல் இன்னொரு வேல்யூவும் இருக்குது. அதாவது இந்த காலமில் ப்ரைஸ் அண்ட் இந்த காலமில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ப்ரைஸ் அப்படின்ற ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. அதாவது ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு வேர்ட்ஸில் ஒரு வேர்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது தான் இது கொடுத்துருக்கு. இது வேண்டாம் அப்படின்னாக்கா கேன்சல் கொடுத்துட்டு ஒன்றுத்தில் இருக்கிறத டெலீட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஓல்டு ப்ரைஸ்ன்னு இருக்குது, நியூ ப்ரைஸ்ன்னு இருக்குது. நான் மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னாக்கா ஓல்டு ப்ரைஸ் அப்படின்றது மட்டும்தான் மெர்ஜ் ஆகுமே தவிர உங்களுக்கு நியூ ப்ரைஸ்ன்றது வேர்டு வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதே மாதிரி டிஃப்ரென்ஷியல், அதாவது டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூனிக்காக இருக்கிறத மெர்ஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு யூனிக்காக ஒரு ஹெட்டர் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் மெர்ஜ் பண்ணி வச்சுக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இதுக்கப்புறமா இதில் இன்னமும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மெர்ஜ் அக்ராஸ் செல்ஸ், இந்த இதில் இப்போ நிறைய செல்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை மெர்ஜ் பண்ணுறதுக்கும் முடியும். இதுவும் மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை இப்படி மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 3 காலம் 3 ரோ இல்லை 2 ரோ இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். மெர்ஜ் அண்ட் சென்டர் கொடுத்தா ஒரே மெர்ஜ் ஆகிடும். ஸோ மெர்ஜ் அக்ராஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ரோஸ் மட்டும் மெர்ஜ் ஆகும். ரெண்டு டிஃப்ரெண்ட் ரோஸ் இப்போ ரெண்டு ரோஸாக மெர்ஜ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 3 காலமும் ஒரு ரோவாக, 3rd ரோ அண்ட் 4th ரோ இந்த மாதிரி மெர்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஓல்டு அண்ட் நியூவை மெர்ஜ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்கள். ஓல்டு ப்ரைஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி ஹெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு யூனிக்காக எடுத்துகிட்டு வேல்யூவை அதுக்கப்புறமா மெர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் அன்மெர்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி கீழே இருக்கிற அன்மெர்ஜை கொடுத்துடலாம். ஸோ இப்போ எந்த செல்லுமே மெர்ஜ் ஆகி இல்லை. இதுலேயுமே நீங்கள் அன்மெர்ஜ் கொடுத்துடலாம், ஆனால் அதோட டைட்டில் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டர் ப்ரைஸ் அப்படின்றது ஆல்ரெடி இருந்துச்சு, ஆனால் இப்போ அது வரல.
ஸோ இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மெர்ஜ் செல்ஸில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ஸை லிங்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.